தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை சடுதியாக வீழ்ச்சி. பஸ் கட்டணங்களில் மீண்டும் திருத்தமா? அமைச்சர் நலிந்த விளக்கம். யாழுக்குள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்ட யானைகள், உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து, நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள். மனைவி மாமியார் மீது கொடூர தாக்குதல், என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் அதிரடி கைது. கோழி இறைச்சி முட்டை விலைகள் அதிகரிப்பு. கனடாவில் மிகவும் தேடப்பட்ட குற்றவாளி அமெரிக்காவில் கைது. கனடாவில் அருட்தந்தை மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. தொடர்பின விரிவான செய்திகள். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.27 அமெரிக்க டாலர்கள் வரை குறைந்துள்ளதாகவும் இது 4.42% வீழ்ச்சி எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 98.84 டாலர்கள் வரை குறைந்துள்ளதுடன் இது 5.41% வீழ்ச்சியாகும். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மெர்பன் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 119.88 டாலர்களாக காணப்படுகிறது. அதன்படி இது முன்னைய விலையுடன் ஒப்பிடுகையில் 11.31% வீழ்ச்சி என வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தேசிய பஸ் கட்டண கொள்கையின் கீழ் பஸ் கட்டணங்களில் மீண்டும் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெளிவுபடுத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அந்தந்த நேரங்களில் நிலவும் நிலைமைகளை கருத்தில் கொண்டே பஸ் கட்டண திருத்தங்கள் குறித்து இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஒருவேளை சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைந்தால் அதன் பலனை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க அரசாங்கம் தயாராக உள்ளது. அத்தகைய சூழலில் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள பஸ் கட்டணங்களை மீண்டும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். தற்போதைய கடினமான சூழ்நிலையிலும் அரசாங்கம் மக்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் 31ஆம் திகதி தேசிய பஸ் கட்டண கொள்கை நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் அது மீண்டும் ஒரு கட்டண அதிகரிப்பிற்கு வழிவகுக்குமா என்ற ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கேவில் பகுதியில் யானைகள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டு விடப்பட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் கவலை தெரிவித்துள்ளார். உரிய முறையில் அறிவித்தும் யானைகள் ஏற்படுத்திய சேதத்தை அதிகாரிகள் இன்னும் பார்வையிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். யானைகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதனை தவிர்ப்பதற்கு முன்னாயத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட குடும்பஸ்தர் யானைகளால் அளிக்கப்பட்ட 36 தென்னைகளுக்கும் இழப்பீடு கோரியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சில தினங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு கேவல் கடற்கரைக்கு வருகின்ற 5க்கும் மேற்பட்ட யானைகள் அங்கு காணப்பட்ட 36க்கும் அதிகமான தென்னைகளை நாசம் செய்தன. சம்பவம் தொடர்பாக உரியவருக்கு தெரிவித்தோம். இதுவரை உரியவர்கள் வந்து பார்வையிடவோ நஷ்டஈடு வழங்கவோ இல்லை என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். யானைகள் சேதம் ஏற்படுத்திய இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் ராணுவ முகாம் இருப்பதாகவும் அவர்களுக்கு யானைகள் வந்தது தெரியவில்லை என்றும் ராணுவத்தினர் தெரிவிப்பதாக பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டைக்காட்டிலிருந்து சுண்டிக்குளம் வரையான பெரும் நிலப்பரப்பு தேசிய பூங்கா என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை உறுதி செய்யும் விதமாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் வேண்டுமென்றே இந்த யானைகளை வடமராட்சி கிழக்கு காட்டு பகுதிக்கு கொண்டு வந்து விட்டதாக சந்தேகிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் தெரிவித்துள்ளார். தனது மனைவி மற்றும் மாமியார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கேரன் பிந்துனுவெவ பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் மொரகொட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேற்படி பிரதேச சபை உறுப்பினர் தனது மனைவியையும் இடையில் தடுக்க வந்த மாமியாரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் கெலன் பிந்துனுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது நிலைமையை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மொரகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
எரிபொருள் விலை உயர்வால் ஒரு முட்டையின் விலை 40 ரூபாயாகவும் எரிவாயு விலை உயர்வு ஆகியவை கோழி வளர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்துள்ளன என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழி பண்ணைகளில் இளம் கோழி குஞ்சுகளை சூடுபடுத்த எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எரிவாயு விலை உயர்வு கோழி வளர்ப்பு தொழிலை வழக்கத்திற்கு மாறாக பாதித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். கோழி பண்ணைகளிலிருந்து தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. தற்போது 1 கிலோ கோழிக்கறியின் விலை 1200 முதல் 1250 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தற்போது தினமும் சுமார் 700 மெட்ரிக் டன் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி சந்தைக்கு வெளியிடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கான கோழி இறைச்சியின் தேவை 22,000 மெட்ரிக் டன்களாகும். டீசல் விலை உயர்வால் கடலுக்கு செல்லும் படைகளின் எண்ணிக்கை குறைதல், சந்தையில் கிடைக்கும் மீன்களின் அளவு குறைதல், பன்றி இறைச்சி உற்பத்தி குறைதல், 1 கிலோ மாட்டிறைச்சியின் விலை 2800 ரூபாவாக உயர்தல் மற்றும் 1 கிலோ ஆட்டிறைச்சியின் விலை 3500 ரூபாயை தாண்டுதல் போன்ற காரணங்களால் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேலும் தற்போது கோழி இறைச்சி லாபகரமானதாகவே உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டார். கனடாவின் மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவரான ஏட்ரியன் வாக்கர் அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ரொரென்டோ காவல்துறை அறிவித்துள்ளது. மே 7, 2024 அன்று அதிகாலை ரொரென்டோவின் வினோனா டிரைவ் மற்றும் வாகன் சாலை பகுதியில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றது. இச்சம்பவத்தில் 31 வயதான ட்ரெவர் டால்டன் ஜான் உயிரிழந்தார். அவருடன் இருந்த ஒரு பெண் படுகாயமடைந்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் போலோ திட்டத்தால் வெளியிடப்பட்ட கனடாவின் 14வது மிக முக்கிய தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் ஏட்ரியன் வாக்கர் இடம்பெற்றிருந்தார். மிசிசிப்பியின் ஆக்ஸ்போர்ட் பகுதியில் திங்களன்று பிடிபட்ட வாக்கர் விரைவில் ரொரென்டோவிற்கு கொண்டுவரப்பட உள்ளார். அவர் மீது முதல் நிலை கொலை குற்றம் மற்றும் கொலை முயற்சி ஆகிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரான 20 வயது கெமியின் பிராங்க்லின் கடந்த மே 30, 2024 அன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹால்டன் பிராந்திய காவல்துறை கடந்த பிப்ரவரி தொடக்கத்தில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஓக்வில்லியை சேர்ந்த 53 வயதான ரஞ்சன் டிசா என்பவர் மீது ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் சில நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவர் 2016 ஆண்டு முதல் புனித டொமினிக் ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் 2010 ஆண்டு முதல் மதகுருமார்கள் குழுவில் உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த சம்பவத்தில் இன்னும் கூடுதல் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடும் என தாங்கள் கவலைப்படுவதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக தங்களை அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஹாமில்டன் மறைமாவட்டத்தின் கருத்து கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.